துவம் யுவாம் யூயம். துவம் நீ, யுவாம் நீங்க ரெண்டு பேரும், யூயம் நீங்க எல்லாரும். சஹ தௌதே அவன், அவர்கள் இருவரும், அவர்கள் எல்லோரும். சா தே தாஹ, சா அவள், அவள், தே அவர், அவள், அவள் ரெண்டு பேரும், தாஹா அவங்க எல்லாரும் லேடிஸ். தத்து தே தானி, தத்து இது, தே இது ரெண்டும், தானி இவைகள் எல்லாம். அயம் இமௌ இமே. அயம் வந்து இவன், இமௌ இவன் இருவரும், இமே இவர்கள், இவர்கள் எல்லோரும். இயம் இமே இமாஹா, இயம் இவள், இமே இவள் இருவரும், இமாஹா இவர்கள் எல்லோரும். இதம் இமே இமானி, இதம் இது, இமே இது இரண்டும், இமானி இவை எல்லாரும், இவை எல்லாம். இவை அவ்வளவுதான். இவை. வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. சரி, அடுத்தது ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி. ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி கேக்குறதா? நமஸ்காரம் ஜி. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் கிளாஸ், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நானே கிளாஸ் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். இல்ல, இப்போ ஓரளவுக்கு நான் என்ன ஸ்டடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து இதுக்கேத்த மாதிரி ஷெட்யூல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம். சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி, நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சுவாமி? ஸ்டடி பண்ணிட்டேனா உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு? இல்ல சுவாமி, இது நம்ம இந்த ஸ்கூலுக்கு போய் கேக்குறது நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது. ஆமா, இது இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஸ்கூல்ல வந்து கரெக்டா 8:30 to 4:30, 8:30 to 4:30 நம்மளுடைய ஜாப் டைம் ஆக்சுவலா அது. ஆனா அது ஒரு நாள் போல 4:30 கரெக்டா முடிய மாட்டேன்றது. ஏதாவது ஒரு கரெக்டா அந்த 3:30 to 4:30 முடியிற நேரத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. யாராவது ஒரு பேரண்ட் வரா, யாராவது ஒரு டீச்சர் வரா, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால அது தொட்டு என்ன ஆயிடுறது, அந்த 4:30 அப்படியே இழுத்துட்டே போய் 5 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஆயிடுறது. அதுவும் அது வந்து நம்ம திருவள்ளூர்ல, இது மணவாள நகர்னு ஒரு ஊர் இருக்கு இதுல, திருவள்ளூருக்கு அவுட்டர்ல, எப்படி சென்னைக்கு தாம்பரமோ அது மாதிரி. அது வந்து என்னன்னா ஃபுல் பீக் ஏரியா. எப்படி நம்ம போரூர்ல அப்படியே வண்டி எல்லாம் நின்று போவோம், அது மாதிரி ஏரியா அது. அது நம்ம ஸ்கூல்ல இருந்து 5 மணிக்கு கிளம்பினா எங்க ஆத்துக்கு வரது கரெக்டா 20 நிமிஷம் தான் ஆகணும். இதுதான் நார்மல் டைம். ஆனா அது அந்த ரோட்ல 5 மணிக்கு கிளம்பினோம்னா இங்க வரும்போதே 5:40 ஆயிடுறது. ஒரு நாள் போல கிளாஸ் எடுக்க முடியாம போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, அங்க ஸ்கூல்லயே ஒரு லேப்டாப் வச்சுட்டேன் அங்க. சரி, நம்ம இதை முடிச்சுட்டு ஒரு கிளாஸாவது அட்லீஸ்ட் அங்க முடிச்சு அதுக்கப்புறமா கிளம்பலாம். அந்த வேலைக்கு இந்த இடத்துலயும் வந்து கொஞ்சம் டிராபிக் எல்லாம் நின்று போடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சிருக்கு. அதனால நாளைல இருந்து அதுதான் ஃபாலோ பண்ணலாம். சூப்பர். எங்களுக்காக எல்லாம் ரீஷெட்யூல் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன பண்றதுமா, நான் எனக்கு எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இது மாதிரி சந்தர்ப்பம் வந்து அடியோட இதுவாகிடுறது. திருப்பி இது வந்து இது பண்ணும்போது மண்டேல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆயிடும்னு தோன்றது. அடியே ஒரு சின்ன இது, அயம் இமௌ இமே வந்து பும்லிங்கம், ஸ்ரீலிங்கம், நபும்சலிங்கம் மூணுக்குமே இதாகும் இல்லையா, வரும் இல்லையா? ஆமா, அயம் இமௌ இமே வந்து மாஸ்குலின் ஜெண்டர், இயம் இமே இமாஹா வந்து ஃபெமினைன் ஜெண்டர் ஸ்ரீலிங்கம், இதம் இமே இமானி வந்து நபும்சகலிங்கம் நியூட்ரல் ஜெண்டர். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. சரி, ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி நீங்க சொல்றீங்களா? சொல்றீங்க. நீங்க எதுலன்னு சொல்லணும் தெரியுமா? இந்த ஏஷஹா, ஏதௌ, ஏதேலேன்னு சொல்லணும். ஓகே ஜி. ஏஷஹா இவன். ஆமா, இவன். இப்போ இந்த ஏஷஹான்றதுக்கு இவன்னு மட்டும் தான் ஒரு அர்த்தம் உண்டா, இல்ல இதுன்னு ஒரு அர்த்தம் உண்டா? இதுன்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஏஷஹா இவன், இது இவன், இது ஏதௌ அதுலயே ரெண்டு. இவர்கள் இருவர், இவை இரண்டு. இவை இரண்டு. ஏதே இவை. ஆமா, இவர்கள் இவர்கள் இவை. ஏஷா இது ஃபெமினைன் ஜெண்டர். இவள் மட்டும் தானா? இவள் மட்டும் தானா? இவள் இதுன்னு வரணுமா? இவள் இது ரெண்டும் மாறு பண்ணிக்கணும். ஆமா. ஏதே இவர்கள் இரண்டு ஃபெமினைன். இவர்கள் இரண்டு வருமா? இவர்கள் இருவர், இவை இரண்டு வருமா? இல்ல, இவர்கள் இருவர், இது இரண்டு. ஆமா. ஏதாஹா இவர்கள் ஃபெமினைன், இது இது இது
இவைகள். வெரி குட், வெரி குட், வெரி குட். பின்ன ஏதத் இது. ஆமா. ஏதே இவை 2. ஆமா ஆமா, ஏதாதி இவை. கரெக்ட் கரெக்ட், வெரி குட். கஹ கௌ கே. ஜி இது எனக்கு புரியல ஜி. கஹௌ கஹ கௌ கே. கஹ கௌ கே. கஹ அப்படின்னா யார், கௌ யார் இருவர், கே யார், இவர்கள் யார், யார் இவர்கள். இந்த இவர்கள் அவர்கள்ன்ற வார்த்தையே அதுல கிடையாது. கஹானா யார், அவ்வளவுதான். புரியுறதா? ஓகே. அப்ப கௌனா அத கூட வெயிட் 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 வெயிட். கஹா அப்படின்னா யார், சரியா? ஓகே. இப்ப யாருன்னு கேட்கும்போது நம்ம 2 விதமா கேட்போம். இவன் யார் அவன் யார், ரெண்டுமே கேட்க முடியுமா முடியாதா? ஆமா, ரெண்டுமே கேட்கலாம். இப்போ என் எதிர்க்க வந்து ராமு சோமுன்னு 2 பசங்க இருக்காங்க, சரியா? ஆமா. ராமு என் பக்கத்துல நிக்கிறான், சோமு கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்கிறான், சரியா? ஓகே. நான் வந்து ராமுவை பார்த்து தமிழ்ல கேட்கும்போது என்ன கேட்பேன், இவன் யாருன்னு கேட்பேன். ஏஷக கஹ அப்படின்னு கேட்கணும். ஆமா, புரியுதா? ஏஷக கஹா கேட்பனா இல்லையா? ஆமா. அதே சோமு வந்து தள்ளி இருக்கான், ஆமாவா? அது கஹ கஹன்னு கேட்கணும். அது அவ்வளவுதான், இதுதான் வித்தியாசம். புரியுதா? ஓகே ஓகே. அப்போ கஹா அப்படின்னா யார் அப்படின்ற மீனிங் தான் வரும். கஹா அப்படின்னா ஹூ, அவ்வளவுதான். புரியுறதா? அப்ப கௌனா ஜி சொல்றேன் இருங்க. ஓகே. கஹா அப்படின்னா ஹூ, ஓகேவா? இது புரிஞ்சுதா? புரியுது. அப்போ இவன் யார் அப்படின்னு நான் கேட்கணும்னா அயம் கஹா ஏஷஹ கஹா அப்படின்னு நான் கேட்டுக்கலாம். புரியுதா? யாருக்கா புரியலையா? என்ன சுவாமி ஏதோ குழப்பிண்டே போயிட்டு இருக்கீங்களா கேட்கலாம். ஒரே தடவை சொல்லுங்க. திருப்பி சொல்றேன். இப்போ முதல்ல இந்த வார்த்தை புரியறதா? இங்க பாருங்களேன், இங்க கஹான்னு இருக்கு இல்லையா? கஹா கௌ கே, ஆமாவா? ஆமா. இந்த கஹா கௌ கே அப்படின்றத வந்து நம்ம மாஸ்குலின் ஜெண்டர்னு சொல்லுவோம், சரியா? ஓகே. சரி. இந்த மாஸ்குலின் ஜெண்டர் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா கொஸ்டின் டேகுக்கு யூஸ் ஆகும். புரியுறதா? சரி, இப்ப கொஸ்டின் டேகுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா எது மாதிரியான கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும்? இப்போ நம்ம இங்கிலீஷ்ல வந்து WH கொஸ்டின்ஸ் நிறைய சொல்லுவோமா இல்லையா? வாட், வென், வேர், ஹூ இதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? இதுல ஹூ அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். எதுக்காக? ஹூ. ஓகேவா? அப்ப கஹா அப்படின்னா என்னது? ஹூ. ஓகேவா? சரி, இப்போ ஹூ அப்படின்னு கேட்கும் போது உடனே என்ன தோன்றது? சுவாமி, என் பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான், தள்ளி தூரத்துல ஒருத்தன் இருக்கான், இவன் யாருன்னு கேட்கணும், அவன் யாருன்னு கேட்கணும். அப்ப இவன் யாருன்னு கேட்கறதுக்கு இந்த கஹாவோட நான் எதை சேர்த்தா இவன் யாருன்னு வரும்? இது ஒரு பதம் சேர்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி அவன் யாருன்னு நான் கேட்கணும் அப்படின்னா அவன் அப்படின்றதுக்கு இன்னொரு பதத்தை நான் சேர்க்கணுமா இல்லையா? அப்போ இதுக்குதான் நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம், ஏஷஹ கஹா அயம் கஹா. அயம் கஹான்னு இது பாருங்க, இங்க இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல அயம் இருக்கா? இந்த கர்சர் தெரியறதா உங்களுக்கு? ஆமா, இருக்கு. இந்த அயம் எடுத்துன்னு வந்து இது பாருங்க, ஒண்ணு கொஞ்சம் நல்லா இது கை மாதிரி காமிக்கிறேன். இது கை மாதிரி தெரியறதா? இந்த அயமை எடுத்துன்னு வந்து நான் இந்த இடத்த இதோட சேர்த்துக்கிறேன். இங்க சேர்த்தா இது என்ன ஆகும்? அயம் கஹானா ஆகும். அயம் கஹானா ஆகும். அயம் கஹானா ஆன உடனே மீனிங் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இவன் யார், புரியுறதா? அதுதான் சொல்ல. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ அயம் கஹானா இவன் யாருன்னு சொன்னா இல்லையா? சரி, நான் உடனே என்ன சொன்னேன்? இங்க என் பக்கத்துல இருக்கிறவனுடைய பேர் என்ன சொன்னேன்? ராமுன்னு சொன்னேன். அப்போ அயம் ராமஹா, அயம் ராமஹா, இவன் ராமன். புரியுறதா? சரி, உடனே மீனாட்சிமா சொன்னா, ஏன் சுவாமி இங்க இருக்க இந்த ஏஷகான் இருக்கே இதுக்குமே வந்து இவன் தானே பேரு, ஆமாவா இல்லையா? ஆமா. இவன் இது அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாமே, அப்ப அயம் தான் யூஸ் பண்ணணும்னு என்ன இருக்கு? ஏஷா கூட யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டான். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நான் சொல்றேன், ஏஷா கஹா ஏஷா ராமஹா. ஏதாவது தப்பு இருக்கா இதுல? இல்ல, ஒரு தப்பும் கிடையாது. புரிஞ்சுதா மீனாட்சிமா? புரிஞ்சுதா? அப்போ இவன் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க அயம் கஹான்னு யூஸ் பண்ணலாம், ஏஷா கஹான்னு யூஸ் பண்ணலாம்.
தப்பே கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே ஓகே சரி.